ஏகே சார், நல்ல வேலை சார். ஃபேன்ஸ் கிளப்லாம் 2011 கழிச்சு விட்டீங்க. ரசிகர் மன்றம் இல்லாமலேயே ஒரு சாதாரண ரீலீஸ் படத்துக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங், இவ்வளோ ஃபிளெக்ஸ், இவ்வளோ பேனரு, இவ்வளோ பெரிய செலிப்ரேஷனு நான் ரீசெண்டா வந்த எந்த புது படத்துக்கு கூட நான் பார்க்கவே இல்லை. வெறித்தனமான ரசிகர்கள்லாம் தாண்டி வெறி பிடிச்ச ரசிகரா மாறிட்டாங்க ஏகே ஃபேன்ஸ். அவ்வளோ ஒரு செலிப்ரேஷனு, அவ்வளோ ஒரு ஆர்வம் அந்த படத்து மேலேயும் சரி, ஏகே மேலேயும் சரி. ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு பெரிய இடத்துல வச்சு பார்க்க முடியுமா? இவ்வளவு ஆசை, இவ்வளவு அன்பு அவர் மேல இருக்க முடியுமா? ஒரு கடவுளை மாதிரி பாக்குறாங்க. இது எல்லாமே அவர் பண்ண புண்ணியம்னு நினைக்கிறேன். ரசிகர் மன்றம் இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு மாசா இருந்திருக்குமான்னு தெரியல. ரசிகர் மன்றம் இல்லாமலேயே இவ்வளவு பாசம், இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. ஒரு 10 பேர் நம்ம பின்னாடி நின்னாலே அதை வச்சு அரசியல் பண்ற இந்த காலத்துல இவ்வளவு பெரிய கூட்டத்தை வச்சுக்கிட்டு மனுஷங்க ஜாலியா ரேஸ் ஓட்டிட்டு இருக்காரு. ஏகே சார், உங்களோட லவ்வும் சரி, உங்க கட்ஸும் சரி வேற யாருக்குமே வராது, எந்த ஒரு நடிகருக்குமே வராது. தயவு செஞ்சு எங்களுக்காக வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்துட்டே இருங்க. நன்றி. அதிக வாக்குகள் பெற்று நமது சங்கத்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு அண்ணாமலை அவர்கள்.